ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, லாஸ்ட் 2 டேஸாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை நான் லிங்க்கில் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, இந்த பக்கெட்ஸ் எப்படி வாழைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபிகேஷனாக ஒரு 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள்ட்ட இருந்து கிடைச்ச வரவேற்பு ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய பேர் என்னை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணீங்க, கால்ஸ், மெசேஜஸ் எல்லாமே பண்ணி எப்படி இந்த பக்கெட்ஸ் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எந்த மாதிரியான வாழை போட்டிருக்கோம், எவ்வளவு உரங்கள் கொடுத்துருந்தோம், இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜுக்கு என்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன் அந்த பக்கெட்ஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே எங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன், நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் இன்னும் எனக்கு நிறையாவே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன ரெக்கமெண்டேஷன்லாம் இந்த பக்கெட்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த பக்கெட்ஸ் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்க உரக்கடைகளில் கேட்டு பாருங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பி வைக்கிறோம். அந்த வசதியும் இருக்கு. ஸோ நீங்க பக்கத்துல கேட்டு பார்த்து கிடைக்கல அப்படிங்கிறப்ப என்னை கேளுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, எல்லாருமே உர மேலாண்மை அண்ட் கலை மேலாண்மை பத்தி நிறையவே கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு கான்டாக்ட் பண்ணவங்க முக்கால்வாசி பேர் பார்த்துட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தாங்க. இந்த ஐடி ஜாப்ல இருக்கிறவங்க தான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் விவசாயத்துக்குள்ள வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நான் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க போகிறதில்ல, எந்த ஒரு பயிரை பற்றியும் பேச போகிறதில்ல. எனக்கு இன்னைக்கு வந்த கால்ஸில் ஒரு பாதி பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இது வாழைக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பக்கெட்ஸ் வெறும் வாழைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சில பயிர்கள் நான் சொல்கிறேன், அந்த பயிர்களுக்கும் பொருந்தும். என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, கரும்பு, மஞ்சள், கடலை, வெங்காயம், குச்சிக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பயிர்களுக்கும் இது நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்கும். நான் இதையும் நம்ம கடை கஸ்டமர்களுக்கெல்லாம் கொடுத்து செக் பண்ணியும் பார்த்துட்டோம். நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்துருக்கு. நீங்கள் பயப்படாம இந்த ஒரு பக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, வாழையை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏக்கராவுக்கு 10 கிலோ அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா மற்ற பயிர்கள் இப்ப சொன்ன பாத்தீங்களா, அந்த பயிர்கள்லாம் போறப்ப ஏக்கராவுக்கு 15 to 20 கிலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் நல்லா கிடைக்கும். ஏன் அந்த ஒரு 5 to 10 கிலோ இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, வாழை நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வச்சுட்டு வரோங்க. ஆனா மற்ற பயிர்கள் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்க வயல்வெளி ஃபுல்லாவுமே பயிர் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதுக்கான நியூட்ரிஷன் இன்னும் அதிகமாக தேவை. ஏன்னா வாழையோட கணக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 800 to 900 இருந்துச்சுன்னா இது நிறைய பயிர்கள் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான இன்புட் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம 15 to 20 கிலோ ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்றோம். வேற எந்த காரணத்துக்காகவும் இந்த ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை. இந்த வீடியோ இதோட முடிய போறது இல்லைங்க. இன்னி நான் சொன்ன பாத்தீங்களா இந்த பயிருக்கு வகைகள்லாம், அதுக்கெல்லாம் எப்படி உர மேலாண்மை, இந்த பக்கெட் பிளஸ் உரங்கள் பிளஸ் கலை மேலாண்மை, பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸ்ல கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.